பாடி நகருது அப்படின்னாங்க. விக்ரம் வந்து பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்க திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறானுங்க. பஞ்சாயத்துக்குள்ளே யார் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, துஷார் வர்றாரு, கமருதீன் வர்றாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, விக்ரம் வந்து வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறமா இந்த சாண்ட்ரா புருஷன் வேறு வந்து நிற்கிறார். எல்லாருக்கும் முன்னாடி அதை சொல்கிறாரு. என்ன பாடி ஷேமிங் பண்ணாங்க, இதான் சொன்னது தான், என்னடா பாடி நகருது அப்படின்னு சொல்லிட்டாரு. திவ்யா வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது எப்படி பாடி ஷேமிங் பண்ணலாம்? இது தப்பு இல்லையா? இது ஒரு நியாயம் வேணுமா? பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, என்ன வேணாலும் நீ காமெடி பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது, சாண்ட்ரா புருஷன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அழுத போதும் அழுதாங்க, அவங்க தான் அழுதாங்க. இது வந்து ஒரு விளையாட்டாக செஞ்சுருப்பாங்க, நீங்கள் அதை நேரடியாக அவங்கள்ட்ட பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை திவ்யா கேட்டுகிட்டே வந்துட்டு, ஆனால் இது வந்து நான் வந்து ஒரு காமெடிக்காக பேசினேன்னா, இது வந்து நீ சீரியஸாக எடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு போவேன்னு நான் எதிர்பார்க்கல, சீரியஸாக இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து முடிச்சிடுறாங்க. ஆனால் இது காமெடியோ ஏதோ பாடி ஷேமிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த துஷாந்த், கமருதீன் இவங்க கொண்டு போக